ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது சங்கீதா அண்ட் விஜய் இவங்களோட விவாகரத்து விஷயமா ஆகஸ்ட் மாதம் கோர்ட்டில் ஹியரிங் வருது. அந்த வழக்குக்கு நேரில் ஆஜராகணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஜூன் மாதமே வந்த வழக்குக்கு இவங்க நேரில் ஆஜராகலை. அதனால அந்த வழக்கை இப்போ அடுத்த மாதம் தள்ளி வச்சுருந்தாங்க. ஆகஸ்ட் மாதம் வர இந்த வழக்குக்கு இப்போ அவங்க நேரில் வரணும் அப்படின்ற மாதிரி உத்தரவு கொடுத்துருக்காங்க. இதனால் சங்கீதா அவர்கள் இப்போ லண்டன்லேருந்து சென்னை வர போகிறதா ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. இதுக்காக தான் மீடியா பீப்புள் அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா சங்கீதா அவர்கள் வந்ததும் இப்போ உங்களோட முடிவு என்னவா இருக்கும்? சேர்ந்து வாழணும்னு முடிவு எடுத்திருக்கீங்களா, இல்லை விவாகரத்தில் தான் உறுதியாக இருக்கீங்களா? ஏன்னா டிசம்பர் மாதமே விவாகரத்து பண்ண போகிறோம் அப்படின்னு உறுதியாக தான் அவங்க கோரிக்கை வச்சுருந்தாங்க அண்டு கேஸ் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேச்சுவார்த்தை நிறைய பேர் மூலமாக நடந்தும் ஆனால் சங்கீதா அவர்கள் மனசு மாறல, விவாகரத்தில் தான் உறுதியாக இருக்காங்க அப்படின்ற மாரி நியூஸ் வந்தது. இப்போ நீங்கள் என்ன மனநிலைமையில் இருக்கீங்க? விஜய் அவர்கள் முன்னாடி நடிகரையும் தாண்டி இப்போ முதலமைச்சராக இருக்காரு. இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்களை நீங்கள் விவாகரத்து பண்ண போகிறீங்களா அப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அதே போல் முதலமைச்சர் பதவி ஏற்பிழாவுக்கு நீங்கள் ஏன் வரல? அது மிகப்பெரிய விஷயமா சமூக வலைதளத்தில் பேசப்பட்டது. ஏன்னா விஜய் அவர்களை நீங்கள் இன்னும் முழுமையாக விவாகரத்து பண்ணல, அப்படி இருக்கப்ப நீங்கள் எப்படி வராமல் இருந்தீங்க அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க. அதுக்கு என்ன ரீசன் சொல்ல போகிறாங்க அப்படின்றதும் ரொம்ப எதிர்பார்ப்பாக இருக்குது. ஜேசன் சஞ்சய் டைரக்டர் ஆகிட்டாரு. ஸோ அந்த விஷயத்தை பற்றி நிறைய விஷயங்கள் கேட்பாங்க. விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகிட்டாரு, அதையும் கேட்கணும். இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் சங்கீதா அவர்கள் வந்தால் கேட்கணும் அப்படின்னு பிரஸ் மீடியாக்காரங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க வந்தால் தான் நிறைய விஷயங்களுக்கு பதில் தெரியும் அப்படின்னு ரசிகர்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சங்கீதாவோட வருகைக்காக உங்கள் ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.